அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதிய நபிகளாரின் புகழ் பாடும் கவிதை தொகுப்பாகும். பானத் சுஆத் என்ற பெயரில் புகழ்பெற்ற அவர்களின் இந்த கவிதை தொகுப்பு. வாருங்கள், இதிலே உள்ள கவிதைகளையும் நபிகளாரை பற்றி அவர்கள் பாடிய புகழ் பாடல்களையும் நாம் பார்ப்போம். அதன் விரிவான விஷயங்களையும் உள்ளே காண்போம். அல்லாஹு தஆலா நபிகளாரின் நேசத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சேவைகளை செவ்வன செய்து வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக அதிகமாக துஆ செய்யுங்கள். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். நீங்களும் இந்த சேவையில் ஒன்று சேருவதற்காக இங்கே QR ஸ்கேன் கொடுக்கப்பட்டுள்ளது, இங்கே அக்கௌண்ட் டீடைல்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே உங்களையும் இந்த தீன் சேவையில் இணைத்துக் கொள்ளுங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். கடந்த பாடத்தில் நாம் கஅப் அவர்களை பற்றியும் அவர்களுடைய தந்தை ஸுஹைர் அவர்களை பற்றியும் இன்னும் இந்த கவிதை எந்த போங்கில் எழுதப்பட்டிருக்கின்றது என்பதை பற்றியெல்லாம் தெளிவாக கண்டோம். இன்று ஒரு முக்கியமான பாடம் நம்மளுக்கு அழகாக கொடுத்துள்ளார்கள். இந்த கவிதையின் சுருக்கம் என்ன? இந்த மொத்தம் 55 கவிதைகள் இருக்கிறது அல்லவா? இந்த 55 கவிதைகளின் சுருக்கம் என்ன என்பதை தான் அழகாக நம்மளுக்கு ஒரு நீண்டு ரொம்ப நீளமாக இல்லாமலும் ரொம்ப ஷார்ட்டா குறைவாக இல்லாமலும் ஒரு நம்ம ஒரு பரீட்சைக்கு கேட்டால் எழுதும் அளவுக்கு நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, இங்க அழகாக கொடுத்துள்ளார்கள். அந்த மொத்த கவிதையும் அழகாக சுருக்கி இங்கே கூறியுள்ளார்கள். நாம் சொன்னதை போல இப்னு ஹிஷாம் அல் அன்சாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதிய அதுதான் மிகவும் பிரபலமானது, ஷரஹ் தான். அவர்கள் எழுதிய ஷரஹ் தான் மிகவும் பிரபலமானது என்று கூறினோம். அவர்கள் ஷரஹில் சுருக்கமாக கூறியதை நம்மளுக்கு அதை எடுத்து அவ்வாறே இங்கு கொடுத்துள்ளார்கள் சுருக்கமாக அழகாக. வாருங்கள், இன்று நாம் இந்த கவிதையில் நாம் படிக்கப் போகின்ற இந்த 55 வரி கவிதை தொகுப்பின் சுருக்கம் என்ன என்பதை இன்று நாம் காண்போம். இப்ப என்னவென்றால், நம்மளுக்கு தெரியும், அரபியர்களுடைய போங்கு ஒன்று இருக்கின்றது. அதாவது டாபிக், ஒரு கவிதையில் ஆரம்பிக்கும் சமயத்தில் நேரடியாக என்ன நோக்கமோ அதை கூற மாட்டார்கள். இப்பொழுது கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நோக்கம் என்ன? நபிகளாரை புகழ் பாடுவது. அதுதான், நபிகளாரை புகழ் பாடுவதுதான் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நோக்கம். ஆனால் ஆரம்பத்திலேயே அந்த புகழ் பாடும் கவிதைகளை கொண்டு வரவில்லை. அந்த கவிதைகளை கொண்டு வருவதற்கு முன்னால் தஸ்பீப் என்று அரபியில் கூறுவார்கள். அந்த தஸ்பீப் என்றால் அவர்கள் பிரியமானவர்களை நினைவு கூறுவார்கள். ஓகேவா? அவர்கள் பிரியப்பட்டு அவருடன் வாழ்ந்த அந்த காலத்தை, அந்த பிரியமான பெண்மணிகளுடன் அந்த பெண்மணியுடன் அந்த காதலியுடன் இவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை நினைவு கூறுவார்கள். இவ்வாறுதான் நான் அந்த பெண்ணுடன் வாழ்ந்தேன் என்று அந்த பெண்ணுடன் வாழ்ந்த வாழ்க்கையை நினைவு கூறுவார்கள். அதற்கு பிறகு அதற்கு தஸ்பீப் என்பார்கள். இந்த தஸ்பீபில் 4 வகை. முதலில் என்ன கூறுவார்கள்? அந்த அந்த பெண்ணால் என்ன ஏற்பட்டது, அந்த பெண்ணை நினைவு கூர்ந்துவிட்டு, நான் அந்த பெண்ணுடன் இவ்வாறெல்லாம் வாழ்ந்தேன், அதனால் எனக்கு எவ்வளவு கஷ்டம் ஏற்பட்டது, அதையெல்லாம் கூறுவார்கள். பிறகு அந்த பெண்ணை வர்ணிப்பார்கள். அந்த பெண்ணுடைய அழகு இவ்வாறு இருந்தது, நான் காதலித்த அந்த பெண்ணுடைய அழகு, அந்த அழகை வர்ணித்து பேசுவார்கள். அதையும் தாண்டி பிறகு அந்த பெண்ணின் பக்கமும் அந்த பெண்ணின் பக்கம் செல்வதற்கும் போக முடியாமல் இருப்பதினால் நான் துன்பப்பட்டு வாடுகிறேன் என்பதை அவர்கள் சொல்வார்கள். இவ்வாறு அந்த பெண்ணை பத்தி, தான் பிரியப்பட்ட பெண்ணை பத்தி முதலில் அவர்கள் பேசிவிட்டு கவிதை பாடிவிட்டுதான் என்ன நோக்கமோ அதை கவிதை பாடுவார்கள். இது மட்டுமல்ல, கஅப் ரலியல்லாஹுடைய இந்த புகழ்பாடும் நபி புகழ்பாடும் இந்த கவிதை மட்டுமல்ல, பழைய காலத்து கவிதைகள் நீங்கள் எது எடுத்தாலும் ஆரம்பத்தில் அவர்கள் எந்த கவிதை தொகுப்பாக இருக்கட்டும், ஆரம்பத்தில் தங்களுடைய காதலியின் அந்த நினைவை தான் முதலில் கூறுவார்கள். இது ஒன்றும் இவர்கள் என்ன இந்த புகழ் பாடுவதில் இவ்வாறு கொண்டு வருகிறார்களே என்று நாம் யோசிக்க தேவையில்லை. ஏனென்றால் இது அவர்களுடைய பாணி, இதுதான் அவர்களுடைய கவிதை எழுதும் பாணி. எதை நோக்கமோ, எது டாபிக்கோ அது ஆரம்பத்தில் சொல்லாமல் இந்த தஸ்பீபை கொண்டு வந்து விட்டு பிறகு அந்த இதை சொல்வதுதான் அவர்களிடம் சரியானது.
ஒருவேளை இந்த தஸ்பீப் என்று சொல்லக்கூடிய தங்கள் காதலியை பற்றி எழுதாமல் நேரடியாக ஒருவர் தலைப்புக்குள் எழுத ஆரம்பித்து விட்டால் அவருக்கு கவிதை தெரியவில்லை என்று அர்த்தம். அப்ப தஸ்பீப் எழுதவில்லை என்றால் தான் தவறு அந்த கவிஞர்களிடத்தில். ஆகவே எந்த கவிஞர்களாக இருக்கட்டும், திறமை வாய்ந்த நன்கு அரபி கவிதைகளின் நன்கு தெரிந்த யாராக இருக்கட்டும், பழமை அந்த முந்தைய காலத்தில் அந்த தஸ்பீப் என சொல்லக்கூடிய தஸ்பீப் எழுதிய பிறகுதான் தலைப்பிற்குள் போவார்கள். அதே போல் அவர்களுடைய வளமை இது என்பதால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ் பாடக்கூடிய இந்த கவிதையிலும் அதே வளமை பின்பற்றப்பட்டு தஸ்பீப் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய காதலியை இவங்கள் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நினைவு கூறுகிறார்கள் கவிதையின். பிறகு அதை முடித்துவிட்டு பிறகுதான் முதலில் என்ன செய்கிறார்கள் என்று பாருங்கள். முதலில் அது காதலியை பற்றி கூறுகிறார்கள். பிறகு அதனால் ஏற்பட்ட அவர்கள் வலியை அவர்கள் எடுத்து கூறுகிறார்கள். அதற்கு பிறகு அவர்களை மானுடன், அவர்கள் பிரியப்பட்ட அந்த பெண்ணை மானுடன் ஒப்பிடுகிறார்கள். அந்த மானுடன் ஒப்பிட்ட பிறகு ஒரு தண்ணீர், அந்த தண்ணீர் சுத்தமான தண்ணீரில் மதுவை கலந்தால் எவ்வாறு இருக்குமோ அதே போல்தான் அந்த பெண்ணுடைய உமிழ்நீரும், அதே போல் அந்த பல்லும் என்று அந்த அவருடைய பல்லையும் உமிழ்நீரையும் ஆஹ் இவர்கள் காபலியெல்லாம் வர்ணிக்கிறார்கள். பிறகு அந்த தண்ணீர் கலக்கப்பட்ட மது என்று கூறினோம் அல்லவா, அந்த தண்ணீரை என்ன செய்கிறார்கள், அது எப்படிப்பட்ட தண்ணீர் என்று அதை வர்ணிக்கிறார்கள். அந்த தண்ணீரை பற்றி வர்ணித்த பிறகு மீண்டும் தன் பிரியமான அந்த பெண்ணை பற்றி அவருடைய தன்மைகளை வர்ணிக்க ஆரம்பிக்கின்றார்கள். இதையெல்லாம் வர்ணித்த பிறகு அந்த காதலி, அந்த பெண் தனக்கு வாக்குறுதி கொடுத்து அதை மீறிவிட்டதாகவும், அதுவும் அந்த வாக்குறுதி மீறுவது உர்கூப் என்று சொல்லக்கூடிய நபரை போன்று இருக்கிறாள். என்னுடைய காதலி உர்கூப் என்ற நபர், அதாவது நாம் முன்னாடியே கூறியுள்ளோம், உர்கூப் என்பவர், அதாவது வாக்குறுதி மீறக்கூடியதற்கு உர்கூபை அவர்கள் உதாரணம் காட்டுவார்கள். இப்ப நம்ம தமிழ்ல கொடை கொடுத்தான் பாரி, கொடை கொடுப்பதற்கு பாரியை நாம் என்ன செய்வோம், வள்ளல் பாரி என்பவரை உதாரணம் காட்டுவோம். அதே கொடை கொடுப்பதற்கு அரபியில் எடுத்துக்கொண்டோம் என்றால் அதற்கு சில பேரை உதாரணம் காட்டுவார்கள். நம்மளுக்கு தெரியும், ஹாத்தமுத்தாய் போன்றவர்களை. இதே போல வாக்குறுதி மீறிவிட்டா நீ என்னப்பா உருக்கூப் மாதிரி பண்ற அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த உருக்கூப் என்ற நபர் வரலாற்றுல வாக்குறுதி கொடுத்தா அதை நிறைவேற்றவே மாட்டார், அந்த மாதிரி நபர். அதனால யாராச்சும் வாக்குறுதி நிறைவேற்றலைன்னா அவர்கிட்ட எப்படியோ சொல்லுவாங்கன்னா, நீ என்னப்பா உருக்கூப் மாதிரி இருக்க, எப்ப பார்த்தாலும் வாக்குறுதி கொடுத்தா நிறைவேற்றவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லக்கூடிய பழக்கம் இருந்தது. அப்ப கவிஞர் அவர்கள் அந்த பெண்ணை பார்த்து கூறுகிறார், என்னது, அந்த பெண் உருக்கூபை போன்று வாக்குறுதியை எப்போதுமே நிறைவேற்றியதே இல்லை என்பதை எல்லாம் சொல்லி அந்த பிரிய வேதனை, அந்த பெண்ணை பிரிந்த வேதனையை கவிஞர் அவர்கள் நம்மளுக்கு எடுத்துரைக்கிறார்கள். பிறகு அந்த தூரம், நானும் இப்பொழுது என் காதலியும் இருக்கும் தூரம் மிகவும் தூரமாக இருக்கின்றது என்று கூறுகிறார். அந்த தூரத்தை ஒட்டகத்தின் மூலமாக தான் கடக்க முடியும் என்று சொல்லிவிட்டு இந்த ஒட்டகத்தை வர்ணிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும், கவிஞர்கள் அனைவரும், திறன் வாய்ந்த கவிஞர்கள் அனைவரும் ஒட்டகத்தை வர்ணிப்பதில் திறன் வாய்ந்தவர்களாக இருந்தார்கள். வெறும் காபல் எவ்வாறு மட்டும் இல்லை, இம்ரோல் கைஸ் முதல் கொண்டு பெரும் பெரும் கவிஞர்கள் எல்லாம் ஒட்டகத்தை அவர்கள் மிகவும் துல்லியமாக வர்ணிப்பார்கள் ஒவ்வொரு இதற்கும். ஏன்னால் அவர்களுடைய வாழ்க்கையே ஒட்டகம்தான், ஒட்டகத்துடன் தான் அந்த அரபியர்களுடைய வாழ்க்கையே. அதனால ஒட்டகத்தை பற்றி துல்லியமாக ஒவ்வொன்றும் அவர்களுக்கு தெரியும். அதனால்தான் ஒட்டகத்திற்கு கிட்டத்தட்ட அரபியில் மட்டும் ஒவ்வொரு வயதிற்கும் ஒரு பேரை வைத்திருந்தார்கள். நம்ம ஒட்டகம்னு சொல்லுவோம், அது ஒரு வயசு ஒட்டகம்னாலும் ஒட்டகம் தான். அதே போல 10 வயசுனாலும் தமிழ்ல ஒட்டகம் தான். ஒவ்வொரு வயசுக்கும் ஆனால் ஒட்டகத்துக்கு பேர் இருக்கு. பிந்து மஹால் நம்ம படிச்சிருப்போம், ஹிதாயா போன்ற கிதாப்களில் ஒவ்வொரு வயசுக்கும் ஒவ்வொரு ஒட்டகத்திற்கு பெயர் இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட மொத்தமாக அரபியில் 200க்கும் மேற்பட்ட பெயர்கள் ஒட்டகத்திற்கு அரபியில் இருக்கின்றது என்று கூறுகிறார்கள். ஒட்டகத்திற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருந்தார்கள், கவிதையிலும் சரி வாழ்க்கையிலும் சரி. ஏனென்றால் அந்த ஒட்டகம் என்பது அவர்கள் வாழ்க்கையில் ஒரு அங்கமாக இருந்தது. ஆகவே அதே போல் எப்படி மிக பெரும் கவிஞர்கள் கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு இதிலே வர்ணித்துள்ளார்கள். இது மட்டுமல்ல, இதே போன்று பல கவிஞர்கள் ஒட்டகத்தை பற்றி அவர்கள் வர்ணித்துள்ளார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒட்டகத்தை வர்ணித்த பிறகு அதற்கு பிறகு சில இவர்களை பற்றி கூறுகிறார்கள்.
அதாவது பின்னாடி புறம் பேசக்கூடியவர்களை பற்றியும் கோல் மூட்டுபவர்களை பற்றியும் அவர்கள் எல்லாம் தன் ஒட்டகத்திற்கு பின்னால் நீ கொல்லப்பட்டு விடுவாய் என்பதை எச்சரிப்பவர்களாக கூறுகிறார்கள். அதே போல் அவங்களுடைய நண்பர்கள் எல்லாம் இவரை விட்டு விட்டார்கள், யாருமே இவர்களுக்கு உதவி செய்யவில்லை, அவர்களுடைய நட்பை துண்டித்துக் கொண்டார்கள் என்பதையெல்லாம் கூறிவிட்டு இப்ப நான் தனிமையில் வாடுகிறேன் என்று கூறிவிட்டு கடைசியாக உன்னை கொண்டாலும் பரவாயில்லை, அதான் நான் எப்படியும் எல்லாரும் மௌத்தாகதா போறோம், அதனால என்னை கொன்றாலும் பரவாயில்லை என்று கூறுகிறார்கள். பிறகு இதெல்லாம் சொல்லிவிட்டு எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்க, என் நண்பர்கள் கூட என்ன இல்ல, அவங்க பிரியத்தை விட்டுட்டாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு கடைசியாக இவ்வளவும் பேசினதுக்கு அப்புறமா தான் ரசூலுல்லாஹ்வுடைய புகழை ஆரம்பிக்கிறாங்க. சரியா? அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய புகழை பாடுகிறார்கள். அதே போல மன்னிப்பு கேட்கிறார்கள். தன்னை பற்றி தவறாக கூறப்பட்ட காரணங்கள், விஷயங்கள் எல்லாம் இதெல்லாம் நான் கூறவில்லை, உங்களிடம் தவறாக என்னை பற்றி செய்திகள் வந்துள்ளன, அதையெல்லாம் நான் கூறவில்லை என்று கூறுகிறார்கள். அதற்கு பிறகு அவருடைய பயத்தை எடுத்து கூறுகிறார்கள். உங்கள் மீது எனக்கு மிகப்பெரிய பயம் உள்ளது என்பதை எல்லாம் கூறிவிட்டு இறுதியாக சஹாபிகளை பற்றி, முஹாஜிரின்கள் சஹாபிகளை பற்றி புகழ் பாடி கவிதையை முடிக்கின்றார்கள். அதை தான் நம்ம என்ன செய்ய போகின்றோம் என்று பார்க்க இருக்கின்றோம். சரியா? நான் சொன்ன எல்லாமே இப்ப அரபி வாசகத்தில் அழகாக கொடுத்துள்ளார்கள். வாருங்கள், இப்பொழுது அதுதான் படிக்க இருக்கின்றோம். وقد وقد لخص ابن هشام الأنصاري இப்னு ஹிஷாம் அல் அன்சாரி ரஹிமஹுல்லா திட்டமாக சுருக்கி கூறியுள்ளார்கள். ஃபி ஷரஹிஹி, அவருடைய ஷரஹிலே, விரிவுரையிலே, மஷ்தமலத் அலைஹில் கசீதத்து, இந்த கவிதை தொகுப்பு எதன் மீது உள்ளடக்கி இருக்கின்றதோ அந்த ஒன்றை தங்கள் ஷரஹ் விரிவுரையிலே இப்னு ஹிஷாம் அல் அன்சாரி சுருக்கி கூறியுள்ளார்கள். அவ்வளவு ஷைஇன் ஃபகால, எனவே இப்னு ஹிஷாம் அன்சாரி கூறினார்கள், அவ்வளவு ஷைஇன் இஷ்தமலத் அலைஹி ஹாதிஹில் கசீதத்து, முதல் விஷயமாகிறது, அந்த முதல் விஷயத்தின் மீது பொதிந்திருக்கின்றதே இந்த கசீதா, இந்த கவிதை தொகுப்பு அந்த விஷயத்தின் மீது பொதிந்திருக்கின்றதே அத்தகைய முதல் விஷயமாகிறது. தஸ்பீபு, தஸ்பீபா இருக்கும். இப்ப தஸ்பீப் தான் ஆரம்பத்துல வரும். நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி அது என்னது, காதல் வர்ணனை என்று கூறலாம், இல்லாட்டி அந்த காதலியை பிரிந்த அந்த வர்ணனை, அந்த சோகத்தை எடுத்து கூறுவார்கள், அதான் தஸ்பீப். வஹுவ இந்தல் முஹக்கிகீன், இன்னும் தஸ்பீப் என்பது ஆய்வாளர்களிடத்தில், மின் அஹ்லில் அதபி, இலக்கியவாதிகளில் இருந்து உள்ள ஆய்வாளர்களிடத்தில் தஸ்பீப் என்பது ஜின்சுன், அது ஒரு வகையாகும். எஜ்மஉ அர்பஅத அன்வாஇன், 4 வகைகளை உள்ளடக்கி இருக்குமே, ஒன்று சேர்த்திருக்கக்கூடிய ஒரு வகையாகும் அப்படின்னு சொல்லிட்டு 4 வகையும் விளக்குறார். அது தஸ்பீபுடைய 4 வகையும் வளர்க்கிறாரு. அது இங்க கொண்டு வரல, ஏன்னா தஸ்பீபுடைய விளக்கம் நம்மளுக்கு தேவையில்லாததால் இங்க அதை கொண்டு வரல. பாதான் தக்கரஹா, அந்த 4 வகைகளை கூறிய பிறகு கால இப்னு ஹிஷாம் அன்சாரி கூறுகிறார்கள், பயானு தஸ்பீபி ஃபீஹா, இன்னும் இந்த கசீதாவிலே தஸ்பீபுடைய விளக்கமாகிறது. அன்னஹு, நிச்சயமாக கவிஞர் அவர்கள், தக்கர மஹ்பூபத்தஹு, தங்கள் கவிஞர் அவர்கள் அவர்களின் காதலியை நினைவு கூறுகிறார்கள். வமா அசாப கல்பஹு, அவருடைய கல்புக்கு ஏற்பட்ட ஒன்றை, இந்த வஅனிஹா, அந்த அந்த கல்புக்கு ஏற்பட்ட ஒன்றை கூறுகிறார்கள். எதிலிருந்து? இந்த லஅனிஹா, அவ பிரிந்த சமயத்தில், அந்த பெண் பிரிந்த சமயத்தில் அவங்க கல்புக்கு, உள்ளத்திற்கு ஏற்பட்ட ஒன்றை கூறுகிறார்கள். சும்ம வசஃப, பிறகு வர்ணிக்கிறார்கள். மஹாசினஹா, அந்த பெண்ணின் அழகு அழகை என்ன செய்கின்றார்கள், வர்ணிக்கின்றார்கள். வஷப்பஹஹா, இன்னும் அந்த பெண்ணை ஒப்பிடுகிறார்கள். பித்திபாஇ, எதனுடன் ஒப்பிடுகிறார்கள்? மான்களை கொண்டு ஒப்பிடுகிறார்கள். சும்மா தக்கர, பிறகு கூறுகிறார்கள். சகரஹா வரியஹா, அந்த பெண்ணின் சகர் என்றால் பற்கள், அந்த பற்களையும், ரீகனா உமிழ்நீர், எச்சில், அந்த பெண்ணின் உமிழ்நீரையும் கூறுகிறார்கள். வஷப்பஹா, இன்னும் அந்த அதை ஒப்பிடுகிறார்கள். எதை? இந்த சகரு ரீக்க எல்லாம் ஒப்பிடுகிறார்கள். எதை கொண்டு? பிஹம்ரத்தின் மம்சூஜத்தின் பில் மாஇ, தண்ணீரை கொண்டு கலக்கப்பட்ட மதுவை கொண்டு என்ன செய்கிறார்கள்? அந்த கவிஞர் அவர்கள் அதை ஒப்பிடுகிறார்கள். சும்மா பிறகு, இன்னஹு, நிச்சயமாக கவிஞர் அவர்கள், இஸ்தத்துரத, விலகிச் செல்கிறார்கள். மின்ஹாதா, இதிலிருந்து, அந்த பெண்ணை வர்ணிப்பதில் இருந்து விலகிச் செல்கிறார்கள். இல்ல வஸ்ஃபி தாலிகல் மாஇ, அந்த தண்ணீரை வர்ணிப்பதின் பக்கம் விலகிச் செல்கிறார்கள். அப்ப பல்லு உமிழ்நீரை வர்ணித்தவங்க
இப்ப தண்ணீரை கொண்டு கலக்கப்பட்ட மதுவை கொண்டு ஒப்பிட்டாங்கல்ல, இப்ப அந்த தண்ணி எப்படிப்பட்டதுன்னு சொல்லிட்டு அந்த தண்ணியை வர்ணிக்க போகிறார்கள். சரியா? அந்த தண்ணீரை வர்ணிப்பதின் பக்கம் விலகிச் செல்கிறார்கள். பிறகு மின் ஹாதா, இந்த தண்ணீரை வர்ணிப்பதிலிருந்து இலா வஸ்ஃபில் அபுதஹில்லதி வஸ்ஃபில் அபுதஹில்லதி உஹித மின்ஹு தாலிகல் மாஉ. இப்ப அந்த தண்ணீர் எதிலிருந்து எடுக்கப்பட்டதோ, அந்த அபுத்தகையில் இருந்து எடுக்கப்பட்டதே, அத்தகைய அபுத்தக என்ற இடத்தை வர்ணிப்பதின் பக்கம் விலகிச் செல்கிறார்கள். அப்ப ஃபர்ஸ்ட் அந்த பெண்ணை வர்ணிச்சாங்க, அந்த பெண்ணை வர்ணிச்சுட்டு அந்த தண்ணியை வர்ணிச்சாங்க, அதுக்கப்புறம் அந்த தண்ணியை வர்ணிச்சுட்டு எதன் பக்கம் போறாங்க, அந்த தண்ணி இருக்கிற அந்த அபுத்தக என்ற இடத்தை வர்ணிப்பதின் பக்கம் விலகிச் சென்றார்கள். சரியா? பிறகு இன்னஹு ரஜஅ இலா திக்ரி சிஃபாத்திஹா, பிறகு நிச்சயமாக கவிஞர் அவர்கள் அந்த பெண்ணின் அந்த பிரியமான காதலின் தன்மைகளை நினைவு கூறுவதின் பக்கம் திரும்பினார்கள். ஃபவஸஃபஹா, பிறகு அந்த காதலியை வர்ணித்தார்கள். பிஸ்ஸத்தி, அப்ப பாருங்க எதை கொண்டு வர்ணிக்கிறார்கள்? பிஸ்ஸத்தி வ இஃலாஃபில் வஅதி வ தலவ்வுனி ஃபில் வுத்தி. மூணு விஷயம். சத்துனா தடுப்பது, புறக்கணிப்பதை கொண்டும், வாக்குறுதிக்கு மாறு செய்வதை கொண்டும், இன்னும் பிரியத்திலே மாறுபட்டு இருப்பதை கொண்டும் அந்த பெண்ணை, அந்த காதலியை வர்ணிக்கிறார்கள். அதாவது புறக்கணிச்சுட்ட அந்த பெண், இன்னும் வாக்குறுதிக்கு மாறு செஞ்சுட்ட அந்த பெண், இன்னும் காதலிலே நிறம் மாறிவிட்டாள். அதாவது நம்மளே இது தமிழ்ல சொல்லுவோம், நிறம் மாறிட்டால கட்சி மாறிட்டால நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரிதான் காதலிலே பிரியத்திலே அவள் நிறம் மாறிவிட்டாள் என்பதை கொண்டும் அந்த பெண்ணை, அந்த காதலி கவிஞர் அவர்கள் வர்ணிக்கிறார்கள். அரபலகா, இன்னும் அந்த பெண்ணுக்கு உதாரணம் காட்டுகிறார்கள். உருக்கூபன் மசலன், உருக்கூபை, அதாவது பொய்க்கு பெயர் போன, வாக்குறுதிக்கு மாறு செய்யக்கூடிய உருக்கூப் என்ற நாளை அந்த பெண்ணுக்கு மசலன் உதாரணமாக காட்டுகிறார்கள். கவிஞர் அவர்கள் அந்த பெண்ணுக்கு உதாரணமாக உருக்கூபை காட்டுகிறார்கள். பிறகு லாம நப்சஹு, தன்னைத்தானே இகழ்ந்து கொள்கிறார்கள். அலத் அல்லுக்கை பிமாவாஇதிஹா, அந்த பெண்ணின் வாக்குறுதிகளை கொண்டு தொடர்பு கொண்டதின் மீது தன்னைத்தானே இகழ்ந்து கொள்கிறார்கள், நிந்தித்துக் கொள்கிறார்கள், திட்டிக் கொள்கிறார்கள். அந்த என்ன, அப்ப அந்த பெண்ணுடைய வாக்குறுதியெல்லாம் இப்படி தேவையில்லாம நம்பிட்டேனே அப்படின்னு தன்னைத்தானே என்னது திட்டிக்கிறாங்க. சரியா? அப்ப அவங்க சொன்ன வாக்குறுதி அப்படி பேசுனாங்க, இப்படி பேசுனாங்க, எல்லாத்தையும் கேட்டேன், எல்லாத்தையும் நான் நம்பிட்டேனே, எல்லாத்தையும் நான் நம்பி இப்படி ஏமாந்து போய் நிக்கிறேனே அப்படின்னு தன்னை ஏன் நம்புனேன்னு சொல்லி என்ன அவர் கவிஞர் தன்னையே நிந்தித்துக் கொள்கிறார்கள். பிறகு அஷார, கவிஞர் சுட்டி காட்டுகிறார். இல்ல புஅதி மா பைனஹு வ பைனஹா, அந்த கவிஞருக்கும் அந்த காதலிக்கும் மத்தியிலும் உள்ள ஒன்றின் தொலைவின் பக்கம் சுட்டி காட்டுகிறார். தொலைவு, அது எவ்வளவு தொலைவு என்பதின் பக்கம் சுட்டி காட்டுகிறார்கள். வண்ணஹு, இன்னும் நிச்சயமாக விஷயமாகிறது. லா யுபல்லிகுஹு, நிச்சயமாக தூரமாகிறது. லா யுபல்லிகுஹு, அந்த தூரத்தை, அந்த தொலைவை எட்ட முடியாது. இலைஹா, அந்த பெண்ணின் பக்கம் அந்த தொலைவை எட்ட முடியாது. இல்லா தவிர, இல்லா நாப்பத்துன், ஒரு பெண் ஒட்டகத்தை தவிர அந்த பெண்ணின் பக்கம் உள்ள அந்த தொலைவை எட்ட முடியாது என்பதை சுட்டிக்காட்டுகிறார். மின் சிஃபாத்திஹா, எப்படிப்பட்ட பெண் ஒட்டகம்? மின் சிஃபத்திஹா, அந்த பெண் ஒட்டகத்துடைய தன்மையிலிருந்து இருக்கின்றது. கைத்த, இந்த தன்மை எல்லாம் இருக்கு. கைத்தனா இந்த தன்மையெல்லாம் இருக்கு. அது என்னென்ன அங்க கவிதையில நம்ம பார்ப்போம். இங்க ஷார்ட்டா என்ன சொல்றாங்க, அந்த பெண் ஒட்டகத்தில் தன்மையிலிருந்து இருக்கு கைத்த வைக்க இந்த தன்மை எல்லாம் இருக்கின்றது. அத்தகைய பெண் ஒட்டகத்தை தவிர அந்த பெண்ணின் பக்கம் உள்ள அந்த தொலைவை யாராலும் வெட்ட முடியாது என்பதை சுட்டி காட்டுகிறார். அந்த ஒட்டகத்தை வர்ணிப்பதிலே நீட்டுகிறார். பல ஆதத்தில் அரபி ஃபிதாலிக்க, அந்த ஒட்டகத்தை வர்ணிப்பதிலே அரபியர்களுடைய வளமையின் பிரகாரம் இவரும் அந்த ஒட்டகத்தை வர்ணிப்பதில் நீட்டுகிறார். நான் சொல்லியிருக்கேன்ல, ஒட்டகத்தை முன்னாடியே சொன்னோம். என்னது, ஒட்டகத்தை வர்ணிப்பதில் அதுல ஒரு அலாதி பிரியம் கவிஞர்களுக்கு, அதுலயே போட்டி இருக்கின்றது. ஒட்டகத்தை நீங்க அதிகமா வர்ணிப்பீங்களா, நான் அதிகமா வர்ணிப்பேனா என்பதை போன்று கவிஞர்கள் போட்டி போட்டு கொண்டு ஒட்டகத்தை வர்ணிப்பார்கள். அதை நம்ம படிக்கும் பொழுதே தெரியும் எப்படி ஒரு ஒட்டகத்தை இவ்வளவு பெரிய இந்த அரபியர்கள் விரும்பினார்கள் என்பதை நம் கவிதையிலேயே நம்ம தெரிந்து கொள்ள முடியும். இதையும் தாண்டி இம்ரோல் கைஸ் போன்ற, ஜுஹைர் அவர்களை போன்ற மிக பெரும் கவிஞர்களுடைய கவிதைகள் நாம் படித்தோம் என்றால்
அந்த அரபியர்கள் அந்த பிரியம், அந்த ஒட்டகத்தின் மீது அவர்களுடன் வாழ்ந்த, அவர்களுடன் ஐக்கியமான அந்த ஒட்டகத்தின் மீது வைத்திருந்த காதல் நம்மளுக்கு தெளிவாக தெரியும். அப்ப அதான் சொல்றாங்க, ஆதத்தில் அரபியர் அரபியர்களுடைய வளமை பிரகாரம் அந்த ஒட்டகத்தை வர்ணிப்பதிலே அந்த கவிஞர் நீட்டுகிறார்கள். கவிஞர்னா யாரு? ஜுஹைர் அலியல்லாஹு தான் கவிஞர் என்று கூறுகிறோம், சரியா? சும்மா பிறகு என்ன நிச்சயமா கவிஞர் அவர்கள் இஸ்தத்துராத் அப்படின்றாலிக்க அந்த ஒட்டகத்தை வர்ணிப்பதிலிருந்து விலகிச் செல்கிறார். இல்ல திக்ரில் உஷாத்தி, இந்த புறம் பேசி கோல் முட்டக்கூடியவர்களை கூறுவதின் நினைவு கூறுவதின் பக்கம் செல்கிறார். வண்ணகம் இன்னும் நிச்சயமாக அவர்கள் விரைகிறார்கள். பிஜானிபை நாக்கத்தி, ஒட்டகத்தின் இரு புறத்திலும் விரைகிறார்கள். ஹத்திருனகும் இன்னும் இந்த கவிஞரை எச்சரிக்கிறார்கள். அல்ல கத்தல கொலை செய்யப்படுவதை எச்சரிக்கிறார்கள். அப்ப ஒட்டகத்துல போகும்போது ரெண்டு சைடு என்ன செய்யறாங்களா? நீ போகாத, உன்னை கொல்லப்பட்டு என்னது உன்னை கொன்றுவாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு சைடும் என்ன செய்யறாங்க? போகாதன்னு சொல்லி எச்சரிக்கிறாங்க. அண்ணா அஸ்திகாஹு நிச்சயமாக அந்த கவிஞரின் நண்பர்கள் ஆகிறவர்கள் ரஃபலூஹு அந்த கவிஞரை விட்டு அவர்கள் தனிமையில் விட்டு விட்டார்கள். ஹப்ல மவத்ததிஹி அந்த கவிஞரின் பிரியம் என்ற கயிறை, பாச கயிறை துண்டித்து விட்டார்கள் என்பதையெல்லாம் நினைவு கூறுகிறார். வண்ணகு இன்னும் நிச்சயமாக கவிஞர் அவர்கள் அபுஹரலஹும் அல் ஜலத, கவிஞர் அந்த நண்பர்களுக்கு வெளிக்காட்டினார்கள் அல் ஜலத உறுதித்தன்மையை நிலை காட்டினார்கள். அதரி இன்னும் விதிக்கு அவர்கள் அடிப்பணிந்து விட்டார்கள் என்பதையும் வெளிக்காட்டுகிறார்கள். இவங்கெல்லாம் எச்சரிச்சாங்க, போகாத உன்னை கொன்றுவாங்க அப்படின்லாம் எச்சரிச்சாங்க. இருந்தாலும் கவிஞர் இல்ல நான் போயே தீருவேன். அதான் ஜலத அவங்களுடைய உறுதித்தன்மையை வெளிக்காட்டினார்கள். நான் போயே தீருவேன். அப்படி கொன்றுவாங்களா, பரவாயில்ல கொல்லட்டும், அதுதான் என்னுடைய என்னது விதி என்றால் நான் அதுக்கு நான் என்ன செய்யறேன்? மஸ்தசமலில் கதிரி அந்த விதிக்கு நான் கட்டுப்படுகிறேன். எப்படியும் நம்ம எல்லாம் மௌத்தாதான் போறோம், அது நம்மளுடைய மௌத்துன்றது எழுதப்பட்டுருச்சு. அதனால எனக்கு பயம் இல்லை, நான் போதான் செய்வேன்ற அந்த உறுதித்தன்மையை வெளிக்காட்டுகிறார். அந்த கதிருக்கு அந்த என்னது அந்த விதிக்கு தன்னை ஒப்படைத்து விட்டார் என்பதை வெளிக்காட்டுகிறார் அந்த நண்பர்களுக்கு. இதெல்லாம் கவிதையில வருது, சரியா? தக்கரலகம் இன்னும் அந்த நண்பர்களுக்கு கூறுகிறார், அண்ணல் மௌத்த மசீரு குல்லி இப்னி உன்சா ஒவ்வொரு பெண்ணுடைய மகனும் செல்லக்கூடிய இடமாக, மீளும் இடமாக இருக்கின்றது. நிச்சயமாக மரணம் என்பது ஒவ்வொரு பெண்ணுடைய மகனுக்கும் மீளக்கூடிய இடமாக இருக்கின்றது என்பதை நினைவு கூறுகிறார். எல்லாரும் மரணம் அடையதான் போறோம், நீ நானெல்லாம் இல்ல, யாரும் மரணத்திலும் தப்பிக்க போறதில்லை. அதனால நான் போய் கொல்லப்பட்டால் நான் போயதான் தீருவன் என்ற அந்த உறுதித்தன்மையை வெளிக்காட்டுகிறார். சும்மா பிறகு ஹரஜ இலல் மக்சூதில் ஆதமி மிக பெரும் நோக்கத்தின் பக்கம் இப்பொழுதுதான் பிறகு வெளியேறுகிறார். கவிஞர் வெளியேறுகிறார் மிகப்பெரிய நோக்கத்தின் பக்கம். அது என்ன பெரிய நோக்கம்? அந்த நோக்கமாகிறது மதஹு சையீதினா மௌலானா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நம்முடைய தலைவரான, நம்மளுடைய மௌலா, நம்முடைய எஜமானான நபிகளார், அல்லாஹுடைய தூதரான நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை புகழ் பாடுவதா இருக்கும். அதுதான நோக்கம். காப் ரலியல்லாஹு கவிஞரின் நோக்கம். அப்ப அதன் பக்கம் வெளியேறுகிறார். இலைஹி இன்னும் நபிகளாரின் பக்கம் மன்னிப்பு கேட்பதின் பக்கம், தங்களத்தை கூறி மன்னிப்பு கேட்பதின் பக்கம் வெளியேறுகிறார். தலபி அஃவி மின்ஹு இன்னும் நபிகளாரிடமிருந்து மன்னிப்பை தேடுவதின் பக்கமும், இன்னும் காபை பற்றி அந்த கவிஞரை பற்றி கூறப்பட்ட ஒன்று, அதாவது வதந்திகள் கூறப்பட்ட ஒன்றிலிருந்து நிரபராதி என்பதின் பக்கம் கூறுவதின் பக்கம் வெளியேறுகிறார். சரி, அப்ப என்னன்னா ஃபர்ஸ்ட் ரசூல்லா புகழ்றாங்க, அதுக்கப்புறம் ஏத்திதார் தங்களுடைய தங்கத்தை எடுத்து சொல்றாங்க, அதை எடுத்து சொல்லி மன்னிப்பு கேட்கிறாங்க. அதான் அந்த வதந்திகள் எல்லாம் நான் சொல்லல, அதாவது அதாவது காபை ரலியல்லாஹு பத்தி பல வதந்திகள் ரசூலாட்ட சொல்லப்பட்டுச்சு. அந்த மாதிரி என்ன வதந்திகள்லாம் நான் நிரபராதி, நானும் சொல்லவே இல்லைன்னு சொல்லி அந்த நான் நிரபராதி என்பதின் பக்கம் எடுத்து காட்டுவதின் பக்கம் அவர் வெளியேறுகிறார். வதக்கர சித்தத்த ஹவுஃபிஹி இன்னும் கவிஞரின் பயம், கடுமையான பயத்தை நினைவு கூறுகிறார். மின் சத்துவத்திஹி நபிகளாரின் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து அவர்களின் கடுமையான பயங்கரமான கோபத்தை நினைவு கூறுகிறார். ஒமா ஹஸ்ரலஹு மின் மஹாபத்திஹி இன்னும் அந்த கவிஞருக்கு ஏற்பட்ட உண்டான ஒன்றை மின் மஹாபத்திஹி. அப்ப இந்த மின் மஹாபத்திஹி என்பது நபிகளாரை குறிக்கின்றது, ஓகேவா? அப்ப மஹாபத் என்றால் பயம், அச்சம், சரியா? அப்ப அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த அச்சம், அந்த கம்பீரத்தின் மூலம், நபிகளாருடைய மகாபத் என்றால் கம்பீரம் என்று வைக்கலாம், ஓகேவா? அப்ப நபிகளாருடைய கம்பீரத்தில் இருந்து அந்த கவிஞருக்கு ஏற்பட்ட உண்டான அந்த ஒன்றை நினைவு கூறுகிறார். அவங்கள பார்த்தா, அந்த கம்பீரத்தை பார்த்தா எனக்கு ஏற்படக்கூடிய அந்த பயத்தை அந்த கவிதையில நினைவு கூறுகிறார். கடைசியா அந்த கவிதையில என்ன சொல்றாங்க? ஒரு சொல்ல புகழ் பாடுறாங்களா, அதுக்கப்புறமா தங்களுக்கு ஏற்பட்ட தங்கடத்தை சொல்றாங்களா, மன்னிப்பு கேட்கிறாங்களா, அதுக்கப்புறம் வதந்திகள் எல்லாம் நான் செய்யல,
அதெல்லாம் வதந்திகள் என்று அவங்கள பத்தி கூறப்பட்டதுல இருந்து நிரபராதி என்று கூறுகிறாரா? அதுக்கப்புறமா நபிகளாரை பார்த்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய பயத்தை எடுத்து சொல்றாரா கவிஞர் அவர்கள்? அதுக்கப்புறமா அவங்க கம்பீரத்தை பார்த்து தங்களுக்கு ஏற்படக்கூடிய உண்டாகக்கூடிய அந்த விஷயத்தை எடுத்து கவிதையில் கூறுகிறாரா? கடைசியா சும்மா பிறகு இலா மதஹி அஸ்ஹாபிஹி ஆஹ் அல் முஹாஜிரீன் ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன. அப்ப நபிகளாரின் தோழர்களான ஹிஜ்ரத் செய்து வந்த சஹாபிகளின் புகழை பற்றி புகழின் பக்கம் வெளியேறுகிறார். ரலியல்லாஹு அன்ஹும், அந்த முஹாஜிரி சஹாபிகளை தொட்டும் அல்லாஹு தாலா புரிந்து கொண்டான். அஜ்மஈன், அனைவர்களையும் அல்லாஹு தாலா புரிந்து கொள்வானாக. முஹாஜிரின்கள்னா மக்காவிலிருந்து மதினாவின் பக்கம் ஹிஜ்ரத் செய்த நபிகளாரின் தோழர்களின் புகழின் பக்கம் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? கவிஞர் அவர்கள் வெளியேறுகிறார்கள். கடைசியா இந்த முடிச்சுட்டு நம்மளுக்கு ஆஹ் கவிதை முழுவதுமாக முடித்து கொடுக்கிறார்கள் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு. வாருங்கள், இந்த சுருக்கத்தை நாம் பார்த்து விட்டோம். தொடர்ந்து நாம் என்ன செய்வோம்? பாடத்திற்குள் போவோம். ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.